மிஸ் இவ பேர்லாம் எழுதவே எழுதாதீங்க, படிக்கவே மாட்டா. இவ டான்ஸ் ஆடி அப்படியே கிழிச்சிடுவா. என்ன சொன்னா? நான் தான் சொல்றேன் போதும்னு. இவ்வளவு பெரிய டீச்சரா இருந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்றால உங்களுக்கு என்ன கிடைச்சிர போகுது? ஆமா நான் போன டெஸ்ட்ல கம்மி மார்க் தான் எடுத்தேன். அதுக்கும் இப்போ நான் டான்ஸ்க்கு பேர் கொடுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் படிக்கிறவங்க மட்டும் தான் வந்து டான்ஸ் ஆடணுமா? அப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்னு எதுக்கு வச்சிருக்கீங்க? அகாடமிக்ஸ் தாண்டி தானே வந்து பண்றது. ஆனுவல் டே போன வாட்டி நான் நல்லா தான் ஆடினேன். எங்க போன கிளாஸ் டீச்சர்லாம் வந்து அவ்வளவு பாராட்டுனாங்க நான் ஆடி. ஆமா ஒரு டெஸ்ட்ல கம்மி மார்க் எடுத்துட்டேன். எனக்கு அந்த டெஸ்ட் அப்போ உடம்பு சரியில்லை ப்ளஸ் எனக்கு புரியல கான்செப்ட்ஸ். நீங்க எடுத்த கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. யார் பாதி கிளாஸ் என்ன எல்லாரும் கம்மி மார்க் தான் எடுத்தீங்க. நம்ம நான் மட்டும் சரி எல்லாரும் விட கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துட்டேன். மிச்சபடி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் எடுத்தாங்க. நீங்க எடுத்த கான்செப்ட் வந்து பயங்கரமா எடுத்தேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க எடுத்த கான்செப்ட் உங்களை தவிர யாருக்குமே எனக்கு புரியல. அதனால தான் இருந்தா நான் ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருந்து படிக்க தானே செய்றேன். அப்ப இதுக்கும் நான் டான்ஸ்க்கு பேர் கொடுக்கிறதுக்கும் இந்த கிளாஸ் முன்னாடி நிக்க வச்சு நான் அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உங்களோட ஃபேவரட் ஸ்டூடண்ட் நேத்ரானா அவளை சென்டர்ல நிக்க வைங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஐ டோன்ட் கேர். நான் ஆடவே கூடாதுன்னு நீங்க எப்படி மிஸ் சொல்லுவீங்க? நீங்க வந்து ஆடிங்களா மிஸ் சில்ட்ரன்ஸ் டேல வந்து நல்லா பரதநாட்டியமும் இதுவும் குச்சிப்புடியும் ஒரு ஃபோக் ஆடினீங்க பாத்தீங்களா? அந்த ஃபியூஷனை மறக்க மாட்டேன். நல்லா இது ஆடிங்களா மிஸ், உங்களுக்கு ஆடவே வரல. உங்களை யாரும் சென்டர் ஸ்டேஜ் குத்தானே தெரியல. அப்படி ஒரு மீ மெட்டீரியலா இருந்தீங்க. நம்ம ஸ்கூல்ல மீம்ஸ் பேஜ் பார்க்கல நீங்க. அப்படி உங்களை பத்தி கிளி மீம்ஸ் போட்டுறோம். ஒரு அக்கவுண்ட் முன்ன இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் ஆகாது. அதெல்லாம் ஓபன் ஆகி பல நாள் ஆச்சு. அந்த பிரின்சிபலுக்கு அது கூட தெரியாது ஓபன் ஆயிருக்கா இல்லையான்னு. எதையாவது ஸ்பையை வச்சு நீ தானே இந்த ஸ்பையே போட்டு கொடு போய் பிரின்சிபல்ட்ட இன்னொரு மீம் பேஜ் திறந்தாச்சுன்னு. நான் அட்மினா என்னன்றது கூட நான் இல்ல. மிச்சம் யார் வேணா அட்மினா இருக்கலாம். ஏன் இவளா இருக்கலாம், நானா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இப்போ அது மேட்டர் கிடையாது. இப்போ இவ்வளவு பெரிய டீச்சர் வந்து மிஸ் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டூடண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் இதுல கஷ்டமா இருக்கா? அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயாவது இது பண்ணணும். படிக்கல நல்லா படிக்கல இஸ் ஈக்குவல்ஸ் டு நல்லா டான்ஸ் ஆட மாட்டாங்க, நல்லா பாட்டு பாட மாட்டாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். உங்க பீரியட கட் அடிக்கணும்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு மிஸ். புரியுதா? எப்படி வேணா கட் அடிக்கலாம். அதை விட்டு இந்த டான்ஸ் பிராக்டிஸ் போய் எக்ஸ்ட்ரா அவர் ஸ்டே பண்ணி தான் நான் டான்ஸ் கத்துக்க போறேன். ஒன்னும் பீரியட் அப்ப போறது இல்ல, வெறும் ரிஹர்சல் தவிர. அதுக்குள்ள அப்படி இது அதுன்னு மிஸ் நீங்க முதல்ல வந்து டீச்சர் அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கத்துக்கிட்டு வாங்க. சரியா? ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாம இப்படி பண்றது. ஆமா மிஸ் அப்படிதான் பேசுவேன். வாங்க பிரின்சிபல் ரூம் தானே, வாங்க போலாம்.